தம்புராட்டி இஸ்தலத்துக்கு வருகிறாள் என்பதை எங்கள் வில்லிசை மூலமாக இஸ்தலத்தில் ஆரம்பிக்கின்றோம். எல்லா அன்பர்களும் பக்தர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் வில்லிசை ரசிகர்களுக்கும் நம்பினார் கெடுவதில்லை என்பது நாள் வரை தீர்ப்பு. கண்டிப்பாக ஐயா. மேலாங்கோட்டு அம்மாவை நம்பியாச்சுன்னா அம்மா கைவிட மாட்டார். நிச்சயமாக நிச்சயமாக ஐயா. ஏனெனில் அம்மா சாதாரண பெண் போல ஜனித்தவள் வேல் வீட்டு அம்மா. தம்புராட்டியாக நம்மளோடு அம்மா வாழ்ந்தவள். அவளுக்கு கஷ்டங்கள் 1000 துன்பங்கள் அறிந்தவள் என் தம்புராட்டி மேலாங்கோட்டு அம்மா. அப்படி அந்த கதையினை ஆரம்பிக்கின்றோம். சபாஷ். மேல் வீட்டில் அமர்ந்தவளே ஆமையா. மேல் சலமதில் அமர்ந்தவளே அழகுடைய மேலாங்கோட்டு அம்மா. சரி, உன்னுடைய பிறவி கதையினை அறிந்தபடி நான் பாட. சரிதான். அறிந்தபடி நான் பாட அருளதை செய்வாய் 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 அம்மா. அம்மா தாயே அருளதை தருவாய் அம்மா. அம்மா தாயே தாயான செண்பகவல்லி அம்மா. அம்மா சோழ நாட்டில் தம்புராட்டியாக. சரிதான் ஐயா. சோழ நாட்டு தம்புராட்டியாக ஆடி வருவாள் வருவாள் வருவாள். கதறினா சோழ நாட்டு தம்புராட்டியாய் அம்மையவே அவதரித்து வருவாள் அம்மா. அம்மா என் தாயே. அவள் சிகப்பு நல்ல பட்டோடுத்து. சிவப்பு நல்ல பட்டோடுத்து. சிவப்பு நல்ல பட்டொடுத்தாள். சிவப்பு நல்ல பட்டொடுத்தாள். சிவரளி மாலையிட்டு. சிவரளி மாலையிட்டு. சிவரளி மாலையிட்டு. சிவரளி மாலையிட்டு. மேலாங்கோட்டு அம்மை ஆடி வருவாள். மேலாங்கோட்டு அம்மை ஆடி வருவாள். மேலாங்கோட்டு அம்மா ஆடி வருவாள். மேலாங்கோட்டு அம்மை ஆடி வருவாள். ஒரு கையில திருசூலா, ஒரு கையிலே திருசூலா. சுண்டி பிரம்பு மறுகையில. பிரம்பு மறுகையிலே. சுண்டி பிரம்பு மறுகையிலே. பிரம்பு மறுகையிலே. பக்கச்சடை அம்மா. என் தாயே அம்மா.
பக்கச்சடை பவளச்சடை 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 16 சடையளை பக்கச்சடை பவளச்சடை பவளச்சடை 16 சடையழகா. ஆமா எண்ணெய் நல்ல கழுத்தழகுவா எண்ணெய் நல்ல கழுத்தழகா எண்ணெய் நல்ல கழுத்தழகுவா எண்ணெய் நல்ல கழுத்தழகா இரும்பு சம்போல் நிறத்தழகுவா எலுமிச்சம்பழ நிறத்தழகா வாராளே தேவியவள் வாராளே தேவியவள் வட்ட நல்ல கொண்டையிட்டு வட்ட நல்ல கொண்டையிட்டு வட்ட நல்ல கொண்டையிட்டு வட்ட நல்ல கொண்டையிட்டு வாழை பூவாங்கி 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 வாழை பூவாங்கி வாராளே அம்மையவள் வாழை பூவாங்கி பூவாங்கி வாராளே தேவியவள் அப்படி துவாளை பூவாங்கி பூவாளை பூவாங்கி பூசூடி அடி வருவாள் பூசூடி அடி வராள் செண்பக வல்லியம்மா செண்பக வல்லியம்மா செண்பக வல்லியம்மா செண்பக வல்லியம்மா செந்தூர் திலகமிட்டு செந்தூர் திலகமிட்டு செந்தூர் திலகமிட்டாள் செந்தூர் திலகமிட்டாள் காட்சிலம்போ தாயே செண்பகவல்லி அம்மா அம்மா வருவாய் அம்மா காட்சிலம்போ சத்தமிடு உனக்கு சத்தமிடு சத்தமிடு காசிலம்பு சத்தமிடு இளங்கோட்டு அம்மை வாராள் காசிலம்பு சத்தமிடு சத்தமிடு வல்லிமம்மா காசிலம்பு உனக்கு சத்தமிடு சத்தமிடு ஆயே வல்லி அம்மை வரா அப்படி வில்லு பாட்டில் அம்மை ஆடி வருவாள் வில்லு பாட்டில் அம்மை ஆடி வாராள் வில்லு பாட்டில் ஓடி ஆடி வருவாள் வில்லு பாட்டில் அம்மை ஆடி வாராள் வல்லியம்மா வல்லியம்மா ஆடி வரும் கால்களுக்கு ஆடி வரும் நல்ல கால்களுக்கு ஆடி வரும் கால்களுக்கு ஆடி வரும் நல்ல கால்களுக்கு அரளி பூவா சல்லடமோ உனக்கு சல்லடமா ஆடி ஆடி அம்மை வருவாள் அரளி பூவா சல்லடமா சல்லடமோ ஆடி ஆடி அம்மை வராள் ரள்ளி பூவா சல்லடமா சல்லடமோ ஆடி 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 வராள் எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் நல்ல கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் அந்த கால்களுக்கு மணமணக்கு பூவா உனக்கு மணமணக்கு விசி பூவா மணமணக்கு பூவா மணமணக்கு பின்ன வைக்கும் கால்களுக்கு வைக்கும் கால்களுக்கு அம்மா பின்ன வைக்கும் கால்களுக்கு வைக்கும் கால்களுக்கு முல்ல பூவா மணமணக்கு
முல்லப்பூவா மணமணக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு பூவா மணமணக்கு ஆயே மணமணக்கு 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 எல்லாம் கோட்டு அம்மை வருவாள் பூவா மணமணக்கு மணமணக்கு செண்பகே வள்ளியாரா விளையாடும் சமயம் இது விளையாடும் நல்ல சமயம் இது விளையாடும் சமயம் இது விளையாடும் சமயம் இது வராளே வடிவளைய வராளே அம்மை வடிவழகி வராளே வடிவளைய வராளே வடிவழகி வள்ளி வாராள் வள்ளி வாராள் செண்பகே வள்ளி வாராள் செண்பகே வள்ளி வாராள் ஆடி வருவாளே வருவாளே ஆடி வருவாளே வருவாளே ஆடி கூடை காண வருவாளே மாடி வரளம்மா செண்பகே வள்ளியம்மை வரளம்மா இந்த ஆடி கோடை காண வராள் ஐயே இந்த அம்மாள் என் தாயாகிய செண்பகவல்லி லீலா பிள்ளை இவர்கள் எந்த விதமாக அம்மாள் மண்ணுலகத்திலே அருள் பாவிக்கிறார். இந்த அக்கா தங்கியாக சரிதான் அம்மாள் எந்த விதமாக அம்மாள் ஜெனித்து அருள் பாவிக்கிறார் அப்படி அப்படி என்று பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக ஐயா. அம்மையானவள் எந்த விதமாக வருகிறாள், எந்த விதமாக வருகிறாள் ஐயா பாப்போமா? அம்மா கைலாய மலையதிலே சிவனாரின் கோட்டையிலே கைலாய மலையதிலே சிவனார் கோட்டையிலே கைலாய மலையதிலே சிவனார் கோட்டையிலே கைலாய மலையதிலே சிவனுடைய கோட்டையிலே சக்தியோடு சிவனாரும் அருளதை கொடுத்திடுவாள். சக்தியோடு சிவனாரும் அருளதை கொடுத்திடுவார். சக்தியோடு சிவனாரும் அருளதை கொடுத்திடுவாள். சக்தியோடு சிவனாரும் அருளதை கொடுத்திடுவாள். தேவாதி தேவர்களே தேவாதி தேவர்களே கைலாயே மலையதிலே சிவனாரை அடியோழுதாள். வானவரும் தானவரும் வானவரும் தானவரும் கைலாயே மல்லையதிலே தொழுதாரையா தொழுதாள் தொழுதார் தொழுதாள் சிவனாரை அடி தொழுதாள். தொழுதார் அடி தொழுதார் அடி தொழுதார் ஆதி சிவனை அடி தொழுதார். இந்த கைலாய மலை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்திலே யார் அமர்ந்திருக்கிறார்? யார் ஐயா அமர்ந்திருக்கின்றார்கள்? உலகமெல்லாம் படி கொடுக்கின்ற பகவான் சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இடது பாகம் உமையவள் பார்வதி பராசக்தியானவள் அருள்பாவிக்கிறார். தேவாதி தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் சிவனாரை அடி தொழுது வணங்கி கொண்டிருக்கிறார். ஆமா, எல்லாமே சிவத்தினுடைய திருவரு விளையாடல். என்ன விளையாடல்? கண்டிப்பாக திரு விளையாடல் தான் ஐயா. ஏன்னா பகவானுடைய சிவபெருமானுடைய விளையாட்டு தான் எல்லா மண்ணுல ஈரேறு 14 உலகத்திலேயும் நடந்து கொண்டிருக்குது ஐயா. எங்க பார்த்தாலும் சிவமயம். ஏன்னா
இந்த பகவான் ஒவ்வொரு விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பார். சரிதான். இப்பொழுது நம்ம மேலாங்கோட்டு அம்மாளுடைய கதைக்கு வருவோம். ஆஹா. இந்த செண்பகவல்லி தாயானவள் அவள் எங்கு வந்து அவதரிக்கிறாள்? இந்த விதமாக அம்மாள் அவதரித்து வருகிறாள். எந்த விதமாக ஐயா? நாடு கண்டு நல்ல நாடு, நாடு கண்டு நல்ல நாடு, நாடு கண்டு நல்ல நாடு, நாடு கண்டு நல்ல நாடு, நாவலர்கள் ஒற்று நாடு, நாவலர்கள் ஒற்று நாடு, நாவலர்கள் ஒற்று நாடு, நாவலர்கள் ஒற்று நாடு, உடைமழை பொழியும் நாடு, உடைமழை பொழியும் நாடு, உடைமழை பொழியும் நாடு, உடைமழை பொழியும் நாடு, உளுந்த தெண்டல் வீசும் நாடு, ஒளிந்த தென்றல் வீசும் நாடு, நாட்டினிலே நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் ஒற்று நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் ஒற்று நாடு. அப்படியே இந்த அம்மாளுடைய கதையில அம்மா எங்கு ஜெனிக்கிறாள்? நாட்டிலும் நல்ல நாடு, நாவலர்கள் போற்றுகின்ற நாடு, கோடைமழை பொழியும் நாடு, எப்பொழுதும் குளிர்ந்த சென்றல் வீசுகின்ற நாடையா, மும்மாரி மழை பொழிகின்ற நாடு. ஆஹா. இந்த மும்மாரி மழை என்று சொன்னால் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? மும்மாரி மழை முன்னொரு காலத்திலே சொல்லுவார்கள் மும்மாரி மழை பொழியக்கூடிய நாடு என்று. ஆமா. இந்த மண்ணுலகத்திலே முன்னாலே ஆட்சி புரிந்தது மன்னர் ஆட்சி. ஆஹா. என்னாச்சு? மன்னர்களுடைய ஆட்சி ஐயா. நீதி தவறாமல், நேர்மை தவறாமல் ஆமா ஆண்ட மன்னனுக்கு ஒரு மலை உண்டு. கடமை தவறாமல் ஆண்ட மன்னனுக்கு ஒரு மலை. வேதியர்கள் என்றால் பிராமணர், அந்தணர்மார்கள், இந்த போற்றிமார்கள் என்று சொல்லவர்களுக்கு சரிதான் ஒரு மலை உண்டு. ஆஹா. இந்த கற்புடைய பெண்கள், அப்படி கற்புடைய எல்லா பெண்கள், அவர்களுக்கு ஒரு மலை, அதான் மும்மாரி மலை என்று சொல்லுவார். சபாஷ். மண்ணுலகத்தில் நிறைய மன்னர்கள் ஆட்சி புரிந்தது உண்டு. சரி. இந்த ஸ்தலத்தில் நிறைய தம்புரான்கள் ஆண்டது உண்டு. மன்னர்கள் அதிகமாக ஆண்டு வந்தது உண்டு. ஆனால் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு பெயரும் உண்டு. ஒவ்வொரு மன்னர்களுக்கும் பெயர் உண்டு, ஒவ்வொரு பேரும் உண்டு ஐயா. இதுல மன்னர்களிலே பேரெடுத்த மன்னர்கள் சேர சோழ பாண்டியன். என்னையா? சேர சோழ பாண்டிய மன்னர்கள். ஆமா. இவர்களுடைய பெருமை என்ன? என்ன? சோழ நாடு சோறுடைத்த நாடு. உண்மை ஐயா. ஏன்னா நஞ்ச புஞ்சைகளுக்கு அங்க இது கிடையாது. அவ பஞ்சமே கிடையாது. காவேரி அன்னை சலத்திலே சுத்தி வருகிறார், கரை புரண்டு ஓடுகிறாள் அல்லவா. அதனால தான் சோழ நாட்டுல சோத்துக்கு அப்படின்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. பாண்டிய நாடு அப்படின்னா முத்துடைத்த நாடு. சரி. எந்த நாடு? முத்துடைத்த நாடு பாண்டிய நாடு. சேர நாடு அதான் மலையாள தேசம், ஆனைகள் நிறைந்த நாடு. ஆனால் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் பெருமைகள் உண்டு. நம்ம இப்போ கூட முப்பந்தல், என்ன பந்தல்? முப்பந்தல். இந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா முப்பந்தல். ஏன் அந்த இடத்துல முப்பந்தல் என்று வந்தது? சரிதானே. முன்னொரு காலத்திலே இந்த மன்னர்கள் 3 பேர்களும் ஒரே இடத்திலே வந்து அமர்ந்தார்கள். 3 பேர் 3 பந்தலை போட்டு அமர்ந்ததுனால தான் அந்த ஸ்தலம் முப்பந்தல். என்ன இடம்? ஏன்னா சேர சோழ பாண்டியன் அமர்ந்து கொண்டிருப்பார்கள்.
அதுக்கு பேர் தான் முப்பந்தல். முப்பந்தல் இப்போ சாதா சொல்லுவோம், முப்பந்தல் போகிறோம், முப்பந்தல் போகிறோம். ஆமா, 3 மன்னர்கள் பந்தல் போட்டு அமர்ந்த இன்று அதை முப்பந்தல் முப்பந்தல் என்று அந்த ஸ்தலம் சொல்லுவார். அன்று சொன்னார்கள் ஐயா. அம்மையானவள் இங்கு வந்து அவதரிக்கிறாள். எங்கு வந்தையா? சூழ நல்ல நாடதில தாயான தேவியவள். சூழ நல்ல நாடதிலே தாயான தேவியவள் அவதரிப்பாள். மேலாங்கோட்டு அம்மையவள் அவதரிப்பாள். தாயான மேலாங்கோட்டு அம்மையவள் அவதரிப்பாள். சோழ நாட்டை ஆண்டு வாரான் சோழவல்ல மன்னவனோ. சோழ நாட்டை ஆண்டு வாரான் சோழவல்ல மன்னவனா. சோழ நாட்டை ஆண்டு வாரான் சோழவல்ல மன்னவனோ. சோழ நாட்டை ஆண்டு வாரான் சோழ நல்ல வல்லவனா. சோழ நாட்டை ஆண்டு வாரான் ஆண்டு வாரான் ஆண்டு வாரான் சோழ நாட்டு மன்னவனாம் மன்னவனால் நீ. சோழ நாட்டை ஆண்டு வாரான் ஆண்டு வாரான் ஆண்டு வாரான் சோழ வல்ல மன்னவனாம் மன்னவனா. ஐயா, சோழ நாட்டை ஆண்டு வரியக்கூடிய மன்னனுடைய பெயர் சோழவல்லன் என்ற ஒரு நாமம் உண்டு. ஏ அப்பா, என்ன பெயர்? சோழவல்ல மாமன்னன். ஆஹா, அவனுக்கு சோழவல்லன் என்ற ஒரு பெயர் அவனுக்கு உண்டு. அந்த மன்னனுடைய பாரிக்கு என்ன பெயர்? என்ன என்ன பெயர் ஐயா? அவளுடைய பெயர் சோழவல்லி அம்மா என்று சொல்லுவார். என்ன பெயர்? சோழவல்லி. அவள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சோழவல்லி ஆனவள் இன்பமாக வளர்ந்து வருகிறாள். அவள் எப்படி வளர்ந்து வருகிறாள்? ஐயா, பாலாலே குறவும் இல்லை. பாலாலே குறைவும் இல்லை. பாலாலே குறவும் இல்லை. அவளுக்கு பாலாலே குறைவும் இல்லை. ஒரு சால குறையும் இல்லை. சாலே குறைவும் இல்லை. சோழவல்ல நாடதிலே சோழவல்ல நாடதிலே சோழவல்ல நாடதிலே இன்பமாக வாழ்ந்து வர்றாள். இன்பமோடு வாழ்ந்து வராள். சோழவல்லி அம்மையவள். சோழவல்லி அம்மையவள் மண்ணாலே குறவும் இல்லை. குறவும் இல்லை. குறவும் இல்லை. குறைவும் இல்லை. சுத்தாலே குறவும் இல்லை. மண்ணாலே குறைவும் இல்லை. குறவும் இல்லை. சொத்தாலே குறைவும் இல்லை. சுவத்தாலே குறவும் 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 இல்லை. சோழ நல்ல நாடதிலே 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 சோழ மன்னே ஏதோரை பாடே. சோழவல்ல நாடதிலே மன்னன் சோழவல்லன் ஏதுரைப்பா. அப்படி இந்த சோழ நாட்டில் சோழ மன்னனுடைய பாரியின் பெயர் என்னப்பா? சோழவல்லி. என்ன வள்ளி? சோழவல்லி. வள்ளி சோழவல்லி என்று ஒரு சிறிய மனம் முடித்து அப்படி இல்லறம் நல்லறமாக இருக்கிறது. ஆஹா, சொத்தால் அப்படின்னா நிறைய சொத்து இருக்கிறது. எங்க பார்த்தாலும் சொத்து. சொத்தால் குறவு கிடையாது சோழ மன்னனுக்கு. ஆமா ஆமா, சொந்தத்தாலே குறவில்லை. ஆமா, எல்லாருமே அவருக்கு சொந்தம் தானே. மக்கள் பூரா அவருக்கு சொந்தம். சொந்தம் தானே. ராஜாக்கு எல்லாருமே சொந்தம் தானே. மன்னன் ராஜாக்கு எல்லாருமே சொந்தம் தானே. ஆனால் அந்த அம்மா இருக்காளே சோழவல்லி அம்மாளுக்கு என்ன மனம் ஒரு பதட்டம். அந்த அம்மாளுக்கு என்ன காரணம்? என்ன என்னையா? ஐயா, எல்லா செல்வங்களும் இருந்தாலும் அந்த ஸ்தலத்துல சோழவல்லி அம்மா தினந்தோறும் அழுது புலம்பி கொண்டிருக்கிறாள்.
என்ன காரணம்? எதற்காக அழுது புலம்புகிறாள் ஐயா? அந்த அம்மையானவள் இப்படி புலம்புகிறாள் பாருங்க. எப்படி? மழை பெய்த வாசலிலே மண்ணளைய பிள்ளை இல்லை, மழை பெய்த வாசலிலே மண்ணளைய குழந்தை இல்லை, மழை பெய்த வாசலிலே மண்ணளைய பிள்ளை இல்லை, மழை பெய்த வாசலிலே மண்ணளைய பிள்ளை இல்லை, நிறகுடம் எடுத்து வரும் நின்றளம்ப பிள்ளை இல்லை, நிறகுடம் எடுத்து வர நின்றளைய பிள்ளை இல்லை, நிறகுடம் எடுத்து வரும் நிறமதில் பிள்ளை இல்லை, நிறகுடம் எடுத்து வர நின்றளைய பிள்ளை இல்லை, அம்மா என்று சொல்வதற்கு அழகு பிள்ளை இல்லை ஐயா, அம்மா என்று சொல்வதற்கு அழகு பிள்ளை இல்லை ஐயா, தாய் என்று சொல்வதற்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை, தாய் என்று சொல்வதற்கு பிள்ளை வரம் இல்லை ஐயா, அரணாரே சிவனாரே குழந்தை வரம் தாரும் ஐயா, அரணாரே சிவனாரே குழந்தை வரம் தாரும் ஐயா, அரணாரே சிவனாரே குழந்தை வரம் கேட்டிடுவாள், அரணாரே சிவனாரே குழந்தை வரம் கேட்டிடுவாள், அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே பிள்ளை வரம் கேட்டிடுவாள், குழந்தை வரம் கேட்டிடுவாள், குழந்தை வரம் கேட்டிடுவாள், அழகுடைய சூழவல்லி பிள்ளை வரம் கேட்டிடுவாள், அரணாரே சிவனாரே தொழுதாள் ஐயா தொழுதாள் 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 அடி தொழுதாள் சிவனாரை அடி தொழுதாள் தொழுதாள் அடி தொழுதாள் அடி தொழுதாள் அந்த சிவனை அடி தொழுதாள். இந்த சோழ நாட்டினுடைய தலைநகரம் அது எந்த ஸ்தலம்? எந்த எந்த இடம் ஐயா? தஞ்சாவூர் என்று சொல்லுவார். ஆஹா. ஆனால் அந்த தஞ்சாவூர்ல பெரிய வலிய ஒரு சேத்திரமானது இருக்கிறது. அது எந்த சேத்திரம்? அது எந்த சேத்திரம் ஐயா? பகவான் சிவபெருமான் அருள் பாவிக்கக்கூடிய இடம். சிவபெருமான் அருள் பாவிக்கின்ற இடம் தஞ்சாவூர். இந்த சோழவல்லி அம்மா அந்த பகவானை வந்து அடி தொழுகிறாள். பகவானே என்னை எல்லோரும் மலடி மலடி என்று சொல்லுகிறாள். ஆமா, என்ன சொல்ற? மலடி இருளி என்று ஏளினமாக என்னை சொல்கின்றார்களே. ஏன் சுவாமி, எனக்கு மட்டும் இந்த மண்ணுலகத்திலே ஒரு குழந்தை வரம் தரக்கூடாதா என்று அம்மாள் அந்த சிவனாரை அடி தொழுது வணங்கி கொண்டு வருகிறார். அப்படி அவள் சிவநாமம் சொல்லி சொல்லி அந்த தெப்ப குளத்திலே ஆஹா அந்த சோழவல்லி அம்மாள் நீராடி மாத்தொடுத்து சிவனாரை அடி தொடுத்து வணங்கி வருகிறாள். அவள் எப்படி வணங்கி வருகிறாள்? எப்படி வணங்குகிறாள்? இந்த விதமாக வணங்கி வருகிறாள். ஐயா 41 நாளாக 41 நாளாக 41 நாளாக 41 நாளாக அரணாரே சிவனாரே அரணாரே சிவனாரே பிள்ளை வர்றந்தாரும் என்று சோழவல்லி அம்மையவள் சிவபூமி சிவாளா சிவநல்ல மந்திரத்தை அரணாரே சிவனாரே 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 சிவபூஜை செய்வாள் அரணாரே சிவனாரே சிவபூஜை செய்திடுவார். இந்த சோழ நாட்டினுடைய சோழவல்லனுடைய பாரியானவள் அந்த தஞ்சாவூர்ல பகவான் சிவனாரை அடி தொழுது வணங்கி வருகிறார். சரிதான் சுவாமி, எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுங்கள் சுவாமி என்று அம்மாள் 41 நாள் பகவானை சென்று வணங்கி வருகிறார். சரி, சிவனிடத்தில் போட்ட வேண்டுதல் வீணாகாது, என்றுமே வீண் போகாதையா. பகவான்
அம்மாளுக்கு முன்னே அருளதை கொடுக்க வேண்டும் என்று, சோழவல்லிக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று பகவான் சிவபெருமான் எப்படி அந்த சோழ நாட்டிலே சோழவல்லி தாயாருக்கு அருள் கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அண்ணே. பகவான் எப்படி வருகிறாள்? காலை நல்ல வாகனத்தில், காலை நல்ல வாகனத்தில் கடை கண்டன் ஏகிடுவாள், கிட்டவரம் கொடுக்க வராள், கிட்டவரம் கொடுக்க வராள் ஆதி நல்ல சிவபெருமாள். காளை நல்ல வாகனத்தில், காளை வாகனத்தில் அந்த கரை கண்டன் ஏகி வரார், சிவனார் ஏகி வரார், சிவனார் ஏகி வரார் இந்த காளை நல்ல வாகனத்தில். கெட்டவரம் கொடுத்திடுவாள், கொடுத்திடுவாள், கெட்டவரம் கொடுத்திடுவாள், கொடுத்திடுவாள் ஆதி நல்ல சிவபெருமான். அவனை கெட்டவரம் தன்னை கொடுப்பா, கெட்டவரம் தன்னை கொடுப்பா பகவானு சிவபெருமாள். கேட்டவரம் கொடுத்திடவே, கேட்டவரம் கொடுத்திடவே ஆதி நல்ல சிவபெருமான் கையில் மழு ஆயுதமா, கையில் மழு ஆயுதமா அவர் கபால ஓடேந்தி இந்த பகவான் சிவபெருமான் என்ன நினைக்கிறார்? இந்த சோழவல்லிக்கு நாம் கேட்ட வரம் கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக கொடுத்து அருள வேண்டும் ஐயா. பொதுவாக மண்ணுலகத்திலையும் சரி, ஈரேறு 14 உலகத்திலையும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, ஐயா சித்தராக இருந்தாலும் சரி, நாம் பகவானை எண்ணி சிவபெருமானை எண்ணி தவக்கோலம் கொண்டால் அவன் கேட்ட வரம் கண்டிப்பாக அளிக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு. கண்டிப்பாக கொடுத்துதான் ஆக வேண்டும். அவர் கண்டிப்பாக வந்து கேட்ட வரத்தை யாராக இருந்தாலும் சரிதான் கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்த சோழ நாட்டிலே சோழவல்லியானவள் பகவானை எண்ணி தவக்கோலம் கொண்டிருக்கிறாள். பகவான் முன்னாலே காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். எப்படி காட்சி கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கின்றார் ஐயா? அந்த சோழவல்லிக்கு முன்னால் பகவான் எப்படி அருள் பாவிக்கிறாள், எப்படி அருளதை கொடுத்து வருகிறார்? குனித்த புருவமாயி ஐயா, குனித புருவமாயி ஆமா, கோவை சவ்வாதா, ஆமையா, ஆமையா, கோவை சவ்வாதே சரி, பனித்த சடையோடு, பனித்த சடையோடு கையிலே கபால ஓடோடு, சரி, காளை வாகனத்திலே மகாதேவா, மகாதேவாரே அருளதை கொடுத்தார், கொடுத்தார், கொடுத்தார். ஐயா சிவபெருமானே, பகவானே, ஐயா அருளதை கொடுத்தார் சிவபெருமான், சிவபெருமான் வருவார். கேட்ட
வரங்கள் கொடுத்திடுவாள் அரணாரே சிவனாரே கேட்ட வரங்கள் கொடுத்திடுவார் அரணாரே சிவனாரே. அவா அரஹர மகாதேவா 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 கேட்ட வரங்கள் கொடுத்து வாராள் மகாதேவா மகாதேவா வரத்தை கொடுத்து வாரா. இந்த மகாதேவன் கடைக்கண்டராகிய சிவபெருமான் சோழவழிக்கு முன்னால காட்சி கொடுக்கிறான். ஆமா ஐயா, அந்த கடவுள் நம்ம முன்ன வந்து காட்சி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பாக அத நாம் பார்ப்பதற்கு 2 கண்கள் போராது. சரிதான். இந்த 1000 கண்கள் இருந்தாலும் அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆஹா, இப்போ சிவபெருமான் முன்னாலே காட்சி கொடுக்கிறார். அம்மா, உனக்கு என்ன வர வேண்டும் கேளு. ஐயா சிவனாரி, இந்த மண்ணுலகத்திலே நான் பெண்ணாக ஜனித்து விட்டேன், பெண்ணாக அவதரித்துக் கொண்டேன். அவா தாயினுடைய பட்டமடைய வேண்டும் ஐயா. ஐயா, தாயினுடைய பட்டமடைய வேண்டும் என்று அப்படி அந்த சிவனாரை அடி தொழுது கொண்டாள் சோழவல்லியான தம்புராட்டி. தம்புராட்டி ராணி அம்மா சோழவல்லி. அம்மா சோழவல்லி, உனக்கு மடலை வரம் உண்டு, ஆனால் உன் குல தெய்வத்தை நீ வழிபட வேண்டும். எப்படி? குல தெய்வத்தை நீ வழிபட வேண்டும் அம்மா. உன் குல தெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வம் திருவருளாலே உனக்கு மடலை வரம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மதலை வரம், பிள்ளை வரம் கண்டிப்பாக கிட்டும். இன்று பகவான் அருள் பாவித்துக் கொண்டாள் அந்த சோழவல்லிக்கு முன்னால். சரி, சோழவல்லியார் அவள் நேராக வீட்டுக்கு வருகிறாள். சோழவல்லனிடத்திலே சோழவல்லி ஆசலத்திலே முறையிடுகிறாள். சுவாமி, நம் குலதெய்வம் எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக பகவானே. இன்று அம்மாள் சோழவல்லனிடத்திலே சொல்ல, அப்பொழுது சோழ நாடு எப்படி இருக்கிறது? ஐயா, மாறி மழை பொழியவில்லை, மாறி மழை பொழியவில்லை, ஐயா மாறி மழை பொழியாமல், மாறி மழை பொழியாமல், சோழவல்ல நாடதிலே, சோழவல்ல நாடதிலே அரிய பஞ்சம் வந்துடுமா, அரிய பஞ்சம் வந்துடுமா, சோழவல்ல நாடதிலே புஞ்சை விளையவில்லை, புஞ்சை விளையவில்லை, சோழநல்ல நாடதிலே அரிய பஞ்சம் வந்துடுமா, சோழநல்ல நாடதிலே 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 அரிய பஞ்சம் வந்துடுமா, சோழவல்ல நாடதிலே அதிக விஷயம் வந்திடுமா. இந்த சோழ நாடு அப்பா எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்குது ஐயா? ஐயா, மழை இல்லாமல், நஞ்ச புஞ்சைகள் எல்லாம் விளையாமல் அந்த சோழ நாடு பஞ்சமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் சோழவல்லி அந்த சோழ வெள்ளனிடத்திலே முறையிடுகிறாள். நம் சோசியரை வரவழைத்து நம் குல தெய்வங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக சோழவல்லன் ஆணையிடுகிறான். ஆணையிடுகின்றான் ஐயா. இந்த சோவி போட்டு பார்க்க பார்த்தீங்களா? ஆமா, எதப்பா சோவி பரத்தி பார்ப்பாங்கள் அல்லவா? அதுல கரெக்டாக சொல்லுவார்கள். அந்த சோவி தனை விரித்து அப்படி சோழ நாட்டிலே அந்த சோசியக்காரன் அப்படியே என்ன செய்கிறார்? என்ன பார்க்கும்போது அந்த குல தெய்வமானது சோழ நாட்டிலே எப்படி காட்சி கொடுக்கிறாள்? எப்படி ஐயா? இந்த விதமாக சோழ நாட்டிலே காட்சி கொடுக்கிறாள். ஐயனார் குதிரையிலே வருவாராள், ஐயனார் குதிரையிலே
குதிரையிலே வருவாரா ஐயனார் குதிரையில வருவாள் ஐயனார் குதிரையிலே வருவாரா கண்ணி நல்ல பகவதியாள் கண்ணி நல்ல பகவதியாள் நாச்சியாறு அம்மை வருவார் நாச்சியாறு அம்மை வருவார் சுர நல்ல நாடதிலே குலதெய்வமாக வாராள் அம்மை வாராள் நாச்சியாறு அம்மை வருவாள் வாராள் அம்மை வாராள் நாச்சியார் அம்மை வாராள். இந்த சோவி போட்டு பார்க்கும்போது சரி யார் வருகிறாள்? யார் ஐயா? ஐயனார். அப்படின்னா ஐயனார் வெள்ள குதிரையிலே முன்னால் காட்சி கொடுக்க. யாரப்பா? ஐயனார் வெள்ள குதிரையிலே. நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாட்டில் தென்காசி இங்கெல்லாம் போகும்போது பார்த்தா எல்லா கோவிலையும் வெள்ள குதிரையிலே ஐயனார் அருள் பாவிக்க கொண்ட இடம். ஆமா, உயர்ந்த சிலையாக. ஆமா, ஐயனார் வெள்ள குதிரையில் அப்படியே மேல உட்கார்ந்திருப்பார் ஐயா. இந்த ஐயனார் முன்னிக்க அம்மையான கன்னி பகவதியானவள், கன்னி பரமேஸ்வரியானவள் காட்சி கொடுக்கிறாள் அந்த சோழ நாட்டில். ஆஹா, நீ யார் கொடுக்கிறாள்? யார் ஐயா? யார் ஐயா இருக்கின்றார்கள்? நாச்சியார் அம்மா. யாரப்பா? நாச்சியார் அம்மை. நாச்சியார் அம்மை சங்கு சக்கரம் தனக்கையிலே உடைவாளோடு நாச்சியார் அம்மை நிற்கிறார். ஆஹா, இது சோழ வம்சத்தினுடைய குல தெய்வமாகும். குல தெய்வங்கள். உடனே சொற்புரிசம் பார்த்து, சொல் பொருத்தம் பார்த்து, இவர்களுக்கு நம்ம கோவில் அமைக்க வேண்டும் என்று அப்படி அந்த சோழ நாட்டில் சோழ மன்னன் மனதிலே எண்ணம் கொண்டு சரி அந்த கோவில் அமைக்கிறாள். முதலாக யாருக்கு பீடமிடுகிறாள்? யாருக்கு ஐயா? இந்த விதமாக பீடமிடுகிறாள். கன்னி நல்ல கணபதிக்கு பீடம் தன்னை போட்டிடுவாள். கணபதிக்கு பீடம் தன்னை போட்டிடுவாள். கன்னி நல்ல கணபதிக்கு பீடம் தன்னை போட்டிடுவாள். கன்னி கணபதிக்கு பீடம் தன்னை போட்டிடுவாள். பிள்ளையாரை அமைத்திடுவாள் சூழ நல்ல நாடதிலே. கணபதியை அமர்த்திடுவாள் சூழ நல்ல நாடதிலே. நாச்சியாரை அமைத்திடுவாள் நாச்சியாரை அமைத்திடுவாள் அமர்த்திடுவாள். என் மேலாங்கோட்டு அம்மையானவள் கதையினை பாடுகின்ற போது அம்மாள் அருள் வரக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருப்பதினாலே அம்மாள் வரவு பாட்டனை அடியேன் வில்லிசை மூலமாக இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். அவள் எப்படி வருகிறாள்? அம்மையார் அவள் எப்படி வருகிறாள்? அவள் சிகப்பு நல்ல பட்டோடுத்து நல்ல பட்டோடுத்து சிவப்பு நல்ல பட்டோடுத்து நல்ல பட்டோடுத்து மாறாளே வடிவழகிய வடிவழகிய செண்பகே வள்ளி வாராள். செண்பகே வள்ளி வாராள். சுவரளி மலையிட்டு சுவரளி மலையிட்டு வர்றோம் கொடுக்க வாராள். கொடுக்க வாராள். சுழிவிரம்பு வருகையிலே சுழிவிரம்பு வருகையிலே வருகையிலே ஆறாளி வடிவழகி ஆடி ஆடி வருவாள் 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 வருவாள். சோழ நாட்டு தம்புராட்டி ஆடி ஆடி வருவாள் ஆடி வருவாள். வருவாள் சோழவல்லே தம்புராட்டி
அவள் நீராடி மாத்தொடுத்து நீராடி மாத்தொடுத்து நீராடி மாத்தொடுத்து நீராடி அம்மை மாத்தொடுத்து வட்டநல்ல கொண்டையிட்டாள் வட்டநல்ல கொண்டையிட்டாள் வட்டநல்ல கொண்டையிட்டு வட்டநல்ல கொண்டையிட்டு தலைவாரி தலைவாரி பூச்சோடி நெற்றியிலே குங்குமமாய் நெற்றியிலே குங்குமமா ஆடி ஆடி வருவாள் 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 செண்பக வள்ளி வாராள் ஆடி ஆடி வருவாள் 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 வள்ளி அம்மா நம்ம கைலாச மலை கடந்து அடிவார்கள் அடிவாராள் அடிவாரே செண்பக வள்ளி வாராள் லோகமிட்டு மாறாள் லோகமிட்டு மாறாளி அம்மை வருவாள் செண்பக வள்ளி வருவாள் லோகமிட்டு யாதாளி போட்டுவாராள் செண்பக வள்ளி காருகவனமுமிட்டு எங்கில் வனம் கடந்து வாராள் காலும் குடவல்லோ ஆடிவாராள் விஷயம்மா தாயாரோ சுடமாடங்காவல்கள் சூரிய அம்மையோடு சலமதில் சூரிய தாயாரோ அம்மா குடவாராள் ஆடி ஆடி வருவாள் வருவாள் ஆடி வாராள் ஆடி ஆடி வருவாள் வருவாள் தேவியவள் ஆடி வராள் அம்மை பூலோகம் வந்திடுவாள் வந்திடுவாள் உலகம் வந்திடுவாள் வந்திடுவாள் கங்கையிலே நீராடி நீராடி கங்கையிலே நீராடி நீராடி காசி விஸ்வநாதனையும் நாதனையும் காசி விஸ்வநாதனையும் நாதனையும் அடிதொழுது அம்மை வாராள் அம்மை வாராள் அடிதொழுது அம்மை வாராள் அம்மை வாராள் சாராட்சி தாயாரும் தாயாரும் சாலட்சி அம்மனையும் அம்மனையும் அடிதொழுது அம்மை வாராள் அம்மை வாராள் தொழுது அம்மை வாராள் அம்மை வாராள் வாரணாசி கடந்து வாராள் கடந்து வாராள் வாரணாசி கடந்து வாராள் கடந்து வாராள் இளங்கோட்டு அம்மை வாராள் அம்மை வாராள் இளங்கோட்டு அம்மை வாராள் அம்மை வாராள் எங்கு போய் பூஜை கொள்வேன் பூஜை கொள்வேன் எங்கு போய் பூஜை கொள்வேன் பூஜை கொள்வேன் உச்சினியா தேசமது தேசமது உச்சைனிமா தேசமதில் தேசமதில் உச்சினி மகாளி மகாளி உஜ்ஜயினி மகாளி மகாளி அம்மைமார்கள் அடிதொழுதாள் அடிதொழுதாள் தாயவளை அடிதொழுவாள் அடிதொழுவாள் விஜயவாட சலமதியில சலமதியில அந்த விஜயவாடா நதியிலே யானதிலே கனக துர்க்கை அடிதொழுதாள் அடிதொழுதாள் அம்மை கனக துர்க்கை அடிதொழுது அடிதொழுது அங்கிருந்து புறப்படுவாள் புறப்படுவாள் அங்கிருந்து புறப்படுவாள் புறப்படுவாள் அயோத்தி சலமதியில சலமதியில அந்த அயோத்தி யானதிலே யானதிலே ஸ்ரீராமனை அடிதொழுதாள் அடிதொழுதாள் ஸ்ரீராமனை அடிதொழுதாள் அடிதொழுதாள் மேலாங்கோட்டு அம்மாவாரா செண்பக வள்ளி வாரா குற்ற அம்மா ஆடிவாரா ஆடாளி போட்டு வாரா திருப்பதி நகரமதில் ஏழு நல்ல மலையானை ஏழு நல்ல மலையானை அம்மை மகள் அடிதொழுது ஆடாளி போட்டு வாரா நல்ல மாததி அம்மையவள் வருவாளா எல்லாம் போட்டு அம்மையோடு பரிவார தேவதைகள் சத்தம் போட்டு வாரங்கள் பட்டு கடந்து வாராளி போட்டு வாராடி ஆடி வாராள் அம்மை மாறாடி வருவாள் ஆடி ஆடி வாராள் வாராள் அம்மை மார்கள் ஆடி வாராள்
அம்மை காஞ்சிபுரம் செலமதியிலே அம்மை மகள் ஓடிவாராள். காஞ்சிபுரமானதிலே அம்மை எவள் வாராளே. காஞ்சிபுரம் தொடுத்து அம்மை மகள் வாராளே. காஞ்சிபுரம் தொடுத்து அம்மை எவள் வாராளே. காஞ்சிபுரம் தொடுத்து அம்மை எவள் ஆடி வாராள். காஞ்சிபுரம் தொடுத்து அம்மை எவள் வாராளே. வேளாங்கோட்டு அம்மை எவள் அழகு நடை போட்டு வாராள். வேளாங்கோட்டு அம்மை எவள் அழகு நடை போட்டு வாராள். மேல்மருத்தூர் செலமதியிலே அம்மை மகள் வந்து மருவத்தூரானதிலே அம்மை எவள் வாராளே. அடிதொழுது வாராளாம் வேளாங்கோட்டு அம்மை வாராள். அடிதொழுது வாராளாம் தாயான தேவி அவள். அடிதொழுது வாராளாம் அம்மையான தேவி அவள். அடிதொழுது வாராளாம் அம்மையான தேவி மகள். மூச்சம்மை ஆடி வர அழகுடனே நடைகளோடு முற்றவளும் ஆடி வர அழகுடனே ஆடி வர சோழ நாட்டில் வருவாளாம் தாயான தேவியர்கள். சோழ நாட்டில் வருவாளாம் தாயான தேவி மகள். சோழ நாட்டில் விட்டல்லவோ அம்மை மகள் ஆடி வாராள். சோழ நாட்டை விட்டல்லவோ தாயான தேவி அவள். பஞ்சாவூர் வருவாளா சிவனாரை அடிதொழுது அம்மை மகள் ஆடி வருவா. கிருஷியிலே அம்மா வருவா. பிள்ளையாரை அடிதொழுது போட்டு அம்மையோடு பரிவார தேவதைகள் உடவல்லோ ஆடி வருவா. மதுரை நல்ல செல்லமாகில நீராடி சுங்கநாத அடிதொழுது ஆட்சி அடிதொழுது போட்டு அம்மா வாரா. அம்மா விருதுநகர் கடந்து வாரா. சென்னக வள்ளி வாரா. அம்மா விளையாடி அம்மை வாரா. ஆடி வாடி அம்மை வாரா. யுகங்கூடி தான் கடந்து கோவில் பட்டி தான் கடந்து அம்மா கைத்தாறு விட்டு வாரா. போட்டு அம்மை வாரா. பாவநாசம் வருவாளா. பாவநாசம் திட்டமாடி அடிதொழுது ஐந்து உற்றாலம் வருவாளா. குற்றாலமா நீராடி குற்றால நாதனையோ மொழி அம்மனையோ அடிதொழுது அம்மை வாரா. இளங்கோட்டு அம்மவாரா. திருநெல்வேலி செல்லமதியில் இல்லையப்ப காந்திமதி அடிதொழுது ஓடிவாரா. செண்பக வல்லிவாரா. பரிவார தேவதைகள் உடவல்லோ அடிவாரா. கிருஷ்ணூர் வருவாளா. அந்த முருகனையும் அடிதொழுது அவள் குலசேர பட்டினத்தா முத்தாரம்மை அடிதொழுது இளங்கோட்டு அம்மவாரா. விஷயம் வேலை கடந்து சமூரங்க புறம் கடந்து ஆதாளு போட்டு வாரா. சலமதியில் மகராஜ அம்மை வருவா. இளங்கோட்டு அம்மவாரா. மூச்சம்மா ஆடி வருவா. வெள்ளி ஊரா நாளையிலே சலமதி கடந்து வாரா. பண்ணக்குடி காவகிணறு ஆதாளி போட்டு வாரா. பந்தலாம் சலமதியிலே பந்தல இசைக்கியவா. அம்மா அடிகளோடு அம்மவாரா. ஆறல் மணி கடந்து நிலங்கோட்டு அம்மவாரா. பூவாளி வருவாளா. பூவாள பூவாங்கி பூசூடி வருவாளா. அவள் இடையில் உள்ள விடமை விட்டு கிராமம் பலவேறா. அம்மையவள் ஆடி வருவா. கண்ணி நல்ல குமரியிலே நீராடி அம்மை வாரா. கண்ணிய பரமேஸ்வரி அம்மை வாரா. இளங்கோட்டு அம்மவாரா. அம்மை இடையில் உள்ள நாடு வீட்டு மாறாளி வடிவழகி சுசீந்தரம் வருவாளா. தாளுமலு ஐயனையும் அடிகளோடு மாறாளே. முதலா கொடியும் கோட்டாறு சலமவிலே நிலங்கோட்டு அம்மவாரா. நாகர்கோவில் செல்லமதிலே நாகராஜ செத்தீரமா. நாகராஜா அடிமேது நிலங்கோட்டு அம்மவாரா. வடசேரியில் கடந்து வாரா. அம்மா கிருஷ்ணன் கோவில் கடந்து வாரா. பார்வதி புறமதிலே நீலாங்கோட்டு அம்மவாரா. முத்தாரம்மை அடிகொழுது
பார்வதி புறம் கடந்து குறிச்சி கடந்து குமார கோவிலே அடிவோடு வருவாளா இளங்கோட்டு அம்மை வாரா அம்மை வாரா இளங்கோட்டு குடியிருந்து அம்மை அவள் புறப்படுவா ஆதாளி விட்டல்லவோ அம்மை எவள் ஓடி வாரா ஆதாளி விட்டல்லவோ அம்மை எவள் வாராள் கள்ளியக்காரரை விட்டு வாராளே அடி வழகி கள்ளியக்காரரை கடந்து வாராளே அடி வழகி புளித்துறை கடந்து வாராளே அடி வழகி புளித்துறை கடந்து வாராளே அம்மை எவள் இங்கு போய் பூஜைகளும் பாரசாலை கடந்து வாராள் இங்கு போய் பூஜைகளும் பாரசாலை கடந்து வாராள் உதயங்குளங்கரையில் கடந்து வாராளே உதயகுளங்கரையில் வாராளே அம்மை எவள் ஈயாற்றங்கரையிலே அம்மை எவள் ஓடி வாராள் ஈயாற்றங்கரையிலே அம்மை எவள் வாராளே அருமனை ஆற்றினிலே நீராடி வாராளே யாத்திரிலே நீராடி வாராளே கிழக்கு கோட்டையிலே அனந்த பத்மநாபன் கிழக்கு கோட்டை ஆனதிலே அனந்தே பத்மநாபன் பத்மநாபன் அடிதொழுது வாராளே அம்மையவை பத்மநாபன் அடிதொழுது வாராளே அம்மையவை பத்மதித்த ஆடிக்கொண்டு மேலாங்கோட்டு அம்மா வாராள் பத்மதித்த ஆடிக்கொண்டு மேலாங்கோட்டு அம்மை வாராள் அருமனை சங்கடந்து விளையாடி வாராளே அருமனை யாத்திரிலே விளையாடி வாராளே ஆற்றுக்கால் பகவதியை அடிதொழுது வாராளே ஆற்றுக்கால் பகவதியை அடிதொழுது வாராளே அருமனை நாடு விட்டு அம்மையவள் புறப்படுவாள் அருமனை நாடு விட்டு அருமனை வாராளே கடந்து வாராளே ராமபுரம் கடந்து வாராளே அம்மையவள் இங்கு போய் பூஜைகளை இன்று சொல்லி ஓடி வாராள் இங்கு போய் பூஜைகளை இன்றல்லவோ வாராளே ஆதாளி விட்டல்லவோ அம்மையவள் ஓடி வாராள் ஆதாளி விட்டல்லவோ அம்மையவள் வாராளே ஐயாற்றங்கரையிலே கிருஷ்ணனையும் அடிதொழுது ஐயாற்றங்கரையிலே கிருஷ்ணனையும் அடிதொழுது அங்கிருந்து புறப்படுவாள் அம்மையவள் ஓடி வாராள் அங்கிருந்து புறப்படுவாள் தாயான தேவியவள் உதயங்குளங்கரை கரையடியில் ஓடி வாராள் உதயகுளங்கரையில் வாராளே அம்மையவள் அரியே நல்லூர் மகாதேவர் அடிதொழுது அரியே என்னோடு மகாதேவனை அடிதொழுது ஆசிரம வருவாள பாலகிருஷ்ணன் அடிதொழுது ஆசிரம வருவாள பாலகிருஷ்ணன் அடிதொழுது அங்கிருந்து ஓடி வாராள் வாராளே அம்மையவள் அங்கிருந்து ஓடி வாராளே தாயாரும் உள்ளத்திலே நீராடி மற்றொடுத்து வாராளே உள்ளத்திலே நீராடி மாற்றெடுத்து வாராளே காளி விராகம் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்தில் அம்மையார மேலாங்கோட்டு அம்மை பரிவார தேவதைகளோடு முரசோடு அம்மாள் குடியிருந்து அருள்வாளே